இந்த படத்துல ஒருத்தவரு மேல இருந்து வானத்த பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ அந்த பில்டிங்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குதிச்சு செத்து போறாங்க. இத பார்த்தோனே அவர் ஃப்ரீஸா ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சடனா கீழ விழுந்து இறந்து போயிடுறாங்க. ரோட்ல நின்னேறாங்க. கீழ விழுந்து செத்து போயிடுறாங்க. இது நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமா பேசப்படுது. காத்துனால தான் ஏதோ டிசீஸ் மாரி வந்து இந்த மாரி மக்கள் சாகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே செமையா பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க லவருக்கு கால் பண்ணி, "நீ எங்க இருக்கியோ அந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கிடு, நாங்க வரோம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க லவ்வர தேடி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியும் அவங்க ஹீரோயின கண்டுபிடிச்சிடுறாரு. இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து உலகத்துல பரவின்னு இருக்கு இந்த வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சோனே, அங்க ஒரு காட்டு பகுதி மாரி இருக்கு. சரி நம்ம அந்த சைடு போயிட்டு, அங்க ஏதாவது இடம் இருந்தா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போறாங்க. அங்க போயிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட மக்களும் சரி இவங்க கூடயே போவோம்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப சடனா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் காணாம போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு காத்து மாரி வந்து நம்ம ஹீரோவையும் ஃபாலோ பண்ணிட்டு வருது. நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே ஓடி வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டின்னு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. அங்க ஒரு இடத்துல வீடு மாரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா, அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு ஆயா இருக்கு. அந்த ஆயா குடுக்கத்தேன்னு சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸ் எல்லாமே போய் திரும்ப நார்மல் ஆன உடனே நம்ம ஹீரோ திரும்பவும் அவரு வீட்டுக்கே வந்துடுறாரு.